ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரீசன் இன்றைக்கி நம்ம வந்து ஆல்ரெடி சேனலை ரன் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம கிரிப்டோ டெக் தமிழ்ண்டு நிறைய டெக் சம்மந்தமான இதை நம்ம ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் இன்னொரு ஹாப்பி நியூஸுண்டா, நம்ம வந்து மோனிடைசேஷனுக்கு அப்ளை பண்ணியிருந்தது சேனலுக்கு. அண்டு அதில் ஃபுல் ரிவ்யூ வந்து நான் ஆல்ரெடி இந்த வீடியோஸோட ஷேர் பண்ணுறேன். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ரிவ்யூ சக்ஸஸ் ஆகிட்டு, அதாவது யூடியூப்பில் நம்ம மோனிடைசேஷன்ஸ் அப்ளை பண்ணி சக்ஸஸ் ஆகிட்டு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் காய்ஸ். நீங்கள் இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக அந்த அச்சீவ்மெண்ட் கண்டிப்பாக கிடச்சிருக்காது. ஸோ உங்களோட ஆதரவுனால தான் இன்றைக்கி இந்தளவுக்கு ரீச் ஆகிருக்கேன். சும்மா இல்லை, 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் 4000 வாட்சஸ் இருக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது இந்த டைமில். ஸோ உங்களோட சப்போர்ட்லாட்டி இன்றைக்கி கண்டிப்பாக எடுத்துருக்கேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கீங்க, இன்றைக்கி சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக இன்னும் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கணும், லைக் பண்ணாமல் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் இவரே மோட்டிவேஷன். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு தேங்க்யூ ஸோ மச் காய். உண்மையாகவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்டா யூஆர் யூடியூப் பார்ட்னர் அந்த அவன் யூடியூப்பால் நம்ம அந்த டேக் வந்த பிறகும் அது இல்லாமல் அந்த டாலர் சிம்பிள் ரெவன்யூ சிம்பிள்லாம் பார்க்கும்போது உண்மையாக ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் சப்போர்ட். அண்டு லாஸ்ட்டாக வந்து நான் வந்து இப்போ ஒரு வீடியோ போட்டிருந்தேன், வந்து சேஃப் ஃபார் வாலெட் சம்மந்தம் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதாவது நேற்று தான் போட்டிருந்தேன். கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்க. 70,000 பேர் தான் அதை பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அது கிட்டத்தட்ட 30,000 பேர்கிட்ட ரீச் பண்ணிட்டாங்க. இன்னொரு 40,000 தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள், மிஸ் பண்ணிட வேணாம். அந்த எந்த ஒரு வாலெட் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஏற்றா போய் மிஸ் பண்ண, ஏன்னா கண்டிப்பாக அது ரிட்டன் இருக்குது. அந்த ஒரு கான்செப்ட் தான் நம்மளோட கூடுதலாக நான் ஷேர் பண்ணுறது. அந்த சம்மந்தம் ஷேர் பண்ணிட்டுருக்கேன். அண்ட் அது சொன்ன வீடியோ அந்த சூப்பர் சேஃப் ஃபார் வாலெட் சொன்ன வீடியோ மேலே ஐபெட் லிங்க் கொடுத்துருங்க. சைன் அப் பண்ணாமல் அந்த ஏற்ற பட்டம் பண்ண வந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்து அந்த லிங்க் எப்படி அந்த ஃபுல் டீட்டெயிலாக போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்து அட்டன் பண்ணி கொடுங்க. அண்டு வேறு என்ன நிறைய சொல்கிறேன்னு இருந்தேன். உண்மையாகவே நிறைய சொல்லணுன்ட்டு திங்க் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இங்கே ஃபோன் வீடியோ பார்க்க கண்டிப்பாக மறந்துட்டேன், உண்மையாகவே சொல்லணுன்ட்டா. அண்டு ஸோ அகெயின் தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி நான் எதுவும் இல்லை, இந்த 2024 இன்றைக்கி எப்படி மோட்டிவேஷன் அப்ளை பண்ணுறதுனா அதை அப்படியே ரிவ்யூ பண்ணி போட்டிருக்கேன். நான் ஆல்ரெடி அப்ளை பண்ணும்போதே அது எப்படி அப்ளை ரிஸ்க்குன்னு ரெக்கார்ட் பண்ணி தான் அப்ளை பண்ணேன். ஸோ அது இப்போ வர யூடியூபர்ஸுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும், எப்படி அப்ளை பண்ணுறன்ற வகையில் ஈஸியாக இருக்கும். அந்த கண்டென்ட் அடிப்படையில் அது சம்மந்தம் ரிவ்யூ தான் போட்டிருக்கேன். ஸோ வாங்க வீடியோ போகலாம். கிரிப்டோ டெக் தமிழ். ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, யூடியூப்பில் வைத்து நிறைய பேர் வந்து ஒரு ட்ரீம் இருக்கும், யூடியூப் சேனலை உருவாக்கணுன்ட்டு. ஸோ ஒவ்வொருத்தரும் உருவாக்கணும். ஆனால் அதுக்கு அவங்களுக்குன்னு ஒரு நம்ம யூடியூப்பில் மோனிடைசேஷன் ஆகணுண்டா ஒரு சில ரூல்ஸ் இருக்கும். அதாவது நம்ம வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் கண்டிப்பாக நம்ம ரீச் ஆகிருக்கணும். அடுத்தது வந்து 4000 வாட்சவர்ஸ் நம்மளை, அதாவது 1000 சப்ஸ்கிரைபர்ஸோட 4000 வாட்சவர்ஸும் சேர்ந்து ரீச் ஆகிருக்கணும். ஓகே, 4000 வாட்சஸாக கிட்டத்தட்ட 4000 மணித்தியால் நம்ம வீடியோஸை வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸோ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிற அவங்களும் பார்த்தாலும் அதில் கவுண்ட் ஆகும். ஸோ கண்டிப்பாக வந்து 4000 வாட்சர்ஸ் கண்டிப்பாக பார்த்து அதுவும் நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அது முடிச்சிருக்கணும். அப்போ அதை முடித்தா நம்ம வந்து யூடியூப் மோனிடைசேஷன் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லாட்டி ஷோர்ட்ஸ், இப்போ ஒரு சில பேர் வந்து ஷோர்ட்ஸ் நிறைய பேர் போடுவாங்க. அப்போ ஷோர்ட்ஸ் வந்து மெயின் கான்செப்ட். இப்போ ஷோர்ட்ஸ் வந்து வியூஸுக்கு நிறைய போகும். இப்போ நிறைய பேர் வந்து ஷோர்ட்ஸ் தான் கூட யூடியூப் வீடியோஸ் பார்க்குறத ஷோர்ட்ஸ் பார்க்குறது அதிகம். அப்போ யூடியூப்பில் நம்ம ஷோர்ட்ஸ் மட்டும் நீங்கள் போகிறோண்டா ஓகே, உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு 4000 வாட்சவர்ஸ் அது உங்களுக்கு அது மெயின் கிடையாது. அப்படி இல்லாட்டி உங்களுக்கு 3 அதாவது 90 டேஸுக்குள்ளே 90 மில்லியன் வியூஸ் வேறு உங்களுக்கு கிட்டத்தட்ட வேணும் உங்களுக்கு இந்த யூடியூப் மோனிடைசேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட 1000 சப்ஸ்கிரைபர்ஸால் கிட்டத்தட்ட 1170 சப்ஸ்கிரைபர்ஸ் நான் வந்து எடுத்துட்டேன். அதாவது வாட்சர்ஸ் வந்து 4000 4707 வாட்சர்ஸ் நான் எடுத்துட்டேன். இது இந்த 2 டிக் விழுந்துட்டு அடுத்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அது நம்ம முதல்ல ஸ்டார்ட்டில் பண்ணிருப்போம். இந்த டிக்கு அதை ஃபாலோ கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்ன்றது நம்ம எந்த ஒரு காப்பிரைட் வீடியோ சம்டைம் போட்டிருந்தோம் அப்படியெல்லாம் போட்டுக்கா அந்த எகெயின் சப்போர்ட் யூடியூப் இது அந்த இதுக்கு எகெயின்ஸாக நம்ம போட்டிருந்தோம்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு டிக் விழுந்திருக்காது. அப்படி சில பேர் டிக் விழுந்துருந்தால் கிட்டத்தட்ட 90 டேஸ் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ண பிறகு தான் நம்ம அதுக்கப்புறம் வீடியோஸ் நம்ம எந்த ஒரு கம்யூனிட்டி ஸ்டேக் இல்லாமல் நம்ம போட்டோம் அவங்க பார்த்து ரிவ்யூ பண்ணிவிட்டு இதை டிக் எடுத்துருவாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து 4 வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக டிக் பண்ணியிருக்கணும். பார்த்தீங்கன்னா நமக்கு 4 டிக் ஆகிட்டு இப்போ நாம் வந்து மோனிடைசேஷன் அப்ளை பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா மேலே வந்து விழுந்துருக்கு அப்ளை நோ ஒரு ஆப்ஷன் வந்துருக்கு, பார்த்து தெரியும். இப்போ நான் வந்து அப்ளை நோ லைவாக கொடுக்குறேன். ஸோ ரிவ்யூ பேஸ் டேர்ம்ஸ்ன்றது இதில் நம்ம ஸ்டார்ட்டை கொடுப்போம். இப்போ இதில் வந்து அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லியிருக்காங்க.
அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு ஐ அக்செப்ட்னு கொடுத்து அக்செப்டை கொடுக்குறேன். ஓகே, ரிவ்யூ பேஸ்ட் டேர்ம்ஸ். இப்போ சைன் அப் ஃபார் AdSense ஃபார் யூடியூப்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கண்டிப்பாக நம்ம யூடியூப்பில் உள்ள ஆட்கள் நம்ம மோனடைஸ் அப்ளை பண்ணால் கண்டிப்பாக இந்த கூகுள் AdSense இந்த அக்கௌண்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கணும். அதாவது நார்மலாக பார்த்து தெரிஞ்சிருக்கும், நம்ம ஒரு யூடியூப் வீடியோ போகிறோம்னா ஸ்டார்ட்டில் ப்ளே பண்ண கட்டதே ஒரு ஆட்டன் போகும். அப்போ இந்த AdSense அக்கௌண்ட்டு கண்டிப்பாக முக்கியம் யூடியூப் இதிலேயே. ஸோ கண்டிப்பாக வந்து இதை வந்து சைன் அப் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஸ்டார்ட்டை கொடுக்குறேன். இது வந்து எஸ் ஐ ஹேவ், அதாவது உங்களோட ஆல்ரெடி வந்து இந்த AdSense அக்கௌண்ட் எஸ் கொடுத்து நீங்கள் நெக்ஸ்ட்டாக கொடுங்க. அப்படி உங்களோட இல்லாட்டி நோ கொடுத்து நம்ம க்ரியேட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். அண்டு இப்போ உங்களோட இருந்து மாறி நோ கொடுத்து க்ரியேட் பண்ணி கண்டிப்பாக இது எரோ ரெண்டு பக் விழும். ஸோ கண்டிப்பாக ஒரு ஆள் சொல்லி யூடியூப் இதில் படி ஒரு AdSense அக்கௌண்ட் வந்து நீங்கள் வந்து ஒரு ஆள் ஒருத்தர் ஒன்று தான் க்ரியேட் பண்ணணும். அதுதான் இதில் மெயின் இது. அதாவது ஒரு ஆள் வந்து ஒரு அக்கௌண்ட் தான் க்ரியேட் பண்ணலாம் AdSense அக்கௌண்ட். அந்த ஒரு AdSense அக்கௌண்ட்டை நீங்கள் மல்டிபிளாக நீங்கள் உங்களோட நிறைய ஒருத்தவங்க 5 சேனல் வச்சுருப்பாங்க. சில பேர் ஒரு சேனல், சில பேர் 3 சேனல். அந்த சேனலுக்கு நீங்கள் ஒரே அக்கௌண்ட் நீங்கள் க்ரியேட் பண்ண AdSense அக்கௌண்ட் நீங்கள் லிங்க் பண்ணலாம். அப்போ ஒரு ஆளுக்கு ஒரு அக்கௌண்ட் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கொள்ளுங்க. நீ மல்டிபிளாக யூடியூப் சேனல் வச்சுருந்தாலும் உங்களோட இந்த அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ அது எந்த ஒரு இஷ்யூஸும் கிடையாது. நான் நோ கொடுத்து க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் நோ கிளிக் பண்ணி ஐ நீட் க்ரியேட் பண்ணு கொடுத்து நெக்ஸ்ட்டாக கிளிக் பண்ணுறேன். இப்போ பேஜுக்கு ஓப்பன் ஆகுது. இதில் வந்து நம்ம வந்து உங்களோட எந்த மெயில் அட்ரஸ் நீங்கள் அதை எந்த யூஸும் கிடையாது. நீங்கள் உங்களோட சேனலுக்கு கொடுத்த மெயில் அட்ரஸ் தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் எந்த மெயில் அட்ரஸும் கொடுத்து சைன் அப் பண்ணிக்கொள்ளலாம். அண்ட் இதில் வந்து உங்கள்கிட்ட கண்ட்ரி கேட்டிருக்காங்க. நான் வந்து கண்ட்ரி கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரி செலக்ட் பண்ணி போடுறேன். ஸோ நான் வந்து கண்ட்ரி செலக்ட் பண்ணிவிட்டேன். இது வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் ஷோ ஆகுது. ஸோ நான் ஐ ஹேவ் ரீட் நான் அக்செப்ட் அக்ரிமெண்ட் கொடுத்து செட்டப் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுறேன். ஸோ நார்மலாக வந்து அக்கௌண்ட் டைப் இண்டிவிஜுவல் இது போட இருக்கட்டும். இதை எந்த சேஞ்சும் பண்ணிட வேணாம். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம அக்கௌண்ட்டில் பற்றி அட்ரஸ் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா இது அப்படியே விடுங்க. அப்படி இல்லாட்டி கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணி கொடுங்க. அப்படி இல்லாட்டி பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட அக்கௌண்ட் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது நேம்ன்ற உங்களோட நேமை கொடுங்க. உங்களோட சேனல் நேம் கிடையாது, உங்களோட ஓன் நேமை கொடுங்க. அடுத்து அட்ரஸை கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணி கொடுங்க. நம்ம நான் சரி ஓகே. இப்போ நான் சப்மிட்டை கொடுக்குறேன். ஸோ இதில் ரீடைரக்ட் யூடியூப்ன்றது நீங்கள் ஒன்றும் செய்ய தேவை, ஆட்டோமேட்டிக்காக ரீடைரக்ட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீடைரக்ட் ஆகுது என்னோடய பேஜ் வந்து. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக் ரீடைரக்ட் இன் ப்ரோக்ரஸில். ஸோ இதில் வந்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு இன் ப்ரோக்ரஸ் அந்த ஆப்ஷன் உள்ளது. இது 1 or 2 டேஸில் வந்து இது கம்ப்ளீட்டாக டிக் ஆன பிறகு இதில் கெட் ரிவ்யூன்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நான் வந்து நம்மளோட இதில் வந்து யூடியூப்பால் இப்போ வந்து ரிவ்யூக்கு போயிருக்கு. ஸோ அவங்க எல்லாம் செக் பண்ணிவிட்டு என்ன மாதிரி கண்டென்ட்லாம் உங்களோட ஓன் கண்டென்ட் செக் பண்ணின பிறகு இதில் வந்து நம்ம இந்த இதுவும் டிக் விழுந்துடும். ஓகேவா? ஸோ இதில் இந்த டிக் விழுந்த பிறகு நம்ம அதுக்கு பிறகு வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். அதுக்கு என்னென்ன செய்யணும்னு ஸோ பார்ப்போம். இதில் ரிவ்யூ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்ப்போம் கைஸ். ஹலோ கைஸ், என்னென்னா 2 days முன்னாடி நம்ம வந்து மோட்டிவேஷன் அப்ளை பண்ணியிருந்தோம். அது வந்து ரிவ்யூவில் இருந்துச்சு. இன்றைக்கு தான் சக்ஸஸ்ஃபுல் வந்துருக்கு. யூடியூப் பாண்டார் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இதில் கிட்டத்தட்ட 2 days கிட்ட முடிஞ்சுது. இந்த அவங்களோட யூடியூப்பில் ரிவ்யூ முடிஞ்சு கண்டென்ட் என்ன மாதிரி ஒரிஜினல் கண்டென்ட் எல்லாம் பார்த்து அவங்க அதுக்கு தான் சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க ரிவ்யூ பண்ணி நமக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்போ வாங்க இதில் மெயினாக வந்து கான்செப்ட்டு அண்ட் மெயின் கான்செப்ட் வந்து நம்ம வந்து கூகுள் AdSense அக்கௌண்ட்லாம் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி எப்படி சைன் அப் பண்ணணும் அவரோட சொல்லியிருந்தேன். இப்போ வந்து அதில் நம்ம AdSense ஓன் பண்ணணும் முதல்ல. ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஏர்ன் ஆப்ஷன் போனாலே நமக்கு இதில் இப்போ இது ஷோ ஆகிறது இதுதான், இந்த ஆப்ஷன் ஷோ ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ வாங்க வாட்ச் பேஜ் AdSense தான், இதை கிளிக் பண்ணுறேன். இதில் போய் நம்ம டேர்ன் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இந்த டிக் பண்ணிவிட்டு ஐ அக்செப்டை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து ஒரு டிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுவோம். இது வந்து சொல்லியிருக்காங்க ஐ வில் சூஸ் வந்து நம்ம வந்து ஒரு டைம் போட்ட வீடியோஸ் எல்லாத்துக்கும் தனியாக சூஸ் பண்ணுவேன். எல்லாத்துக்கும் நம்ம வந்து இது வரைக்கும் போட்ட வீடியோஸ் எல்லாத்துமே மவுண்டேஷனை ஆன் பண்ணி விடுவோம். ஸோ ஆல் ஆஃப் மை எக்ஸிஸ்டிங் வீடியோ ஒன்று போட்டு செலக்ட் பண்ணிவிட்டு மானிட்டைஸ் ஆலை கிளிக் பண்ணுவோம். இது கொடுத்து பண்ணி மானிட்டைஸ் ஆல் அதை கிளிக் பண்ணுறேன். ஓகே, யூஸ் டேக்ஸ் ஃபியூ மினிட்ஸ். ஓகே, நம்மளோட மானிட்டைஸ் ஓகே ஆகிட்டு இப்போ வந்து அடுத்த செகண்ட் பேஜ் இருந்து கெட் ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த பேஜை தான் இப்போ இதில் போய் டேர்ன் ஆன் அதை கிளிக் பண்ணுறேன்.
கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்து ஐ அக்செப்டை கொடுத்து டிக் பண்ணிவிட்டு அக்செப்டை கொடுத்துருவோம். ஓகே, இவ்வளோ தான் அதில் வேலை. ஸோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ வேலை. பார்த்து நமக்கு இதில் டாலர் சிம்பிள் வந்துருக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு. ஸோ இது க்ரீன் கலர் டிக் இருந்தால் நமக்கு இது கண்டிப்பாக வந்து இதுக்கான நம்ம போட்ட வீடியோஸுக்கான ரெவன்யூ கண்டிப்பாக கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும்னு சொல்லலாம். இதுக்கு க்ரீன் கலர், அடுத்த வந்து எல்லோ கலர், அடுத்த ரெட் கலர், இது 3 வகையான டிக் இருக்குது. இப்போ எல்லோ கலர் டிக் விழுந்துச்சுன்னா இதுக்கான ரெவன்யூ நமக்கு பாதி தான் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த யூடியூப்பால் இந்த 3 டிக் இருக்குது டாலர் சிம்பிள்ற கலர். ஸோ நமக்கு இந்த வீடியோஸும் நமக்கு க்ரீன் கலர் டிக் தான் விழுந்திருக்கு, பார்த்து தெரியும் உங்களுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா போட்ட எல்லா வீடியோஸுமே நமக்கு க்ரீன் கலர் டிக் தான் விழுந்திருக்கு. ஏன்டா நம்ம வந்து எல்லோ டிக் வந்து ஒரு சில வந்து என்ன சொல்கிறது, கண்டென்ட்டுகளை பொறுத்து நம்ம வந்து சில கண்டென்ட்டுகளை மாறி போட்டு அப்படி ஷேர் பண்ணுற மூலம் கண்டென்ட்களை இந்த பிளேயர் ராங் அப்படி போடுற மூலம் நமக்கு இந்த எல்லோ டிக்கும் ஓவராலாக அடல்ட் கண்டென்ட் அப்படி ஷேர் பண்ணி போகும்போது நமக்கு இந்த ரெட் கலர் டிக் விழுந்துடும். ரெட் கலர் இந்த இடத்துல ரெட் கலர் இருந்துச்சா கண்டிப்பாக அதுக்கான ரெவன்யூ இல்லைன்னு சொல்ல அர்த்தம். எல்லோ கலர் டிக் வந்து அதுக்கு நமக்கு பாதி தான் கிடைக்கும் அர்த்தம். க்ரீன் கலர் கிடைச்சா ஃபுல்லாக நமக்கு இதுக்கான ரெவன்யூ கண்டிப்பாக கிடைக்கிற அர்த்தம். இதுதான் அதில் மீன். ஸோ இவ்வளோ தான் இது கான்செப்ட். அண்ட் இப்படி தான் நம்ம அப்ளை பண்ணுறது மோட்டிவேஷனுக்கு. அண்டு அதுக்கப்புறம் நம்ம கூகுள் அட்சன்ஸில் ஒரு சில இதுகள் இருக்குது, அதில் பிறகு பார்ப்போம். ஸோ இவ்வளோ தான் அதில் மெயின் கான்செப்ட்டு. இப்போ வாங்க, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங் அஸ். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடுறாங்க. அதை சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கன் ஆலில் விட்டுக்கொள்ளுங்க, அப்போ தான் வந்து போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் காய். இனி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.